அப்புறம் 10வது 10க்கு அப்புறம் திருப்பியும் ஒன்று தான். கோயில் மாடு எங்கே சுற்றினாலும் மூலஸ்தானத்துக்கு தான் வரணும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த குட் ஹேவ் ஷுட் ஹேவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. குட் ஹேவ் செய்திருக்கலாம், ஷுட் ஹேவ் செய்தே ஆக வேண்டும். அப்போ குட் ஹேவுக்கும் ஷுட் ஹேவுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? சின்ன வித்தியாசம் தான். இப்போ பாருங்கள், காலம் காலமாய் புராணங்கள் வேதங்கள் சொல்கின்றன, பொய் சொல்லாத, திருடாத, ஏமாற்றாத, ஏமாறாத, துரோகியையும் நேசி, பிச்சை எடுக்காத, கேளுங்கள் கொடுக்கப்படும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, தர்மம் செய்பவர் உயர்ந்தவர், தர்மம் செய்யாதவர் தாழ்ந்தவர். இப்படி இறைப்பணி செய்து கொண்டு, இறைப்பணி செய்கிறவங்கள சொல்கிற தேவதூதர்கள் சொல்லிக்கிறாங்களோ அவங்க தான். இப்படி இறைப்பணி செய்து பேசி வந்த இறை அன்பர்களுக்கு கோபுரங்கள், சிலைகள், அது ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நடைமுறையில் அங்கே பேசுகிற நடைமுறையில் மக்கள்கிட்டையோ ஜீவராசிகள்கிட்டையோ பல்லுயிர்கள்கிட்டையோ பண்ண மாட்டாங்க. இதுதான் காலந்தொட்டே இன்றின்றா காலந்தொட்டு இதை தான் இந்த இறை தூதர்கள் என்பவர்கள் செய்கிறார்கள். ஆமாம், அதில் அவங்க சொன்னது போல் நடந்து கொண்டார்களா என்றால் அந்த இறை தூதர்களுக்கும் இறை பணி செய்தவர்களுக்குமே வெளிச்சம்.